This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்பவே மலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சர்க்கரை நோயாளிகள் எந்த ஸ்நாக்ஸை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, பட்டியலிடும் டாக்டர். உலகளவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கு முதன்மையான காரணம் வாழ்க்கை முறையும் உணவு பழக்கங்களும் தான். ஒருவருக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அதை முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஆனால் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கத்திற்கு மாற்றங்களை செய்வதன் மூலம் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம். முக்கியமாக சர்க்கரை நோய் வந்தவர்கள் உண்ணும் அளவில் உணவுகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். அதுவும் ஸ்நாக்ஸை தேர்ந்தெடுத்து உண்ணும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான ஸ்நாக்ஸை சாப்பிடக்கூடாது மற்றும் எந்த மாதிரியான ஸ்நாக்ஸுகளை சாப்பிடலாம் என்று சிவகங்கை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏபி ப்ரூப் அப்துல்லா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் அவர் கூறியதாவது, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சொல்லவா? பிஸ்கெட்டுகளை, ரஸ்குகளை பிஸ்கெட் டப்பாவில் போட்டு காற்று போகாமல் அடைச்சி வச்சு தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் 2-3 சாப்பிட்றீங்க. பிஸ்கெட் சுகர் இருக்குது, அதுலேயும் சுகர் குறைவாக இருக்கிற பிஸ்கெட்டுகளை நீங்களே நினச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அனைத்து பிஸ்கெட்டுகளிலும் சீனி, சர்க்கரை கலந்து தான் செய்யப்படுது. சில பேர் ஸ்நாக்ஸாக வாழைப்பழம் சாப்பிட்றாங்க. வாழைப்பழத்தில் சுகர் இருக்குது. இனிப்பான பழங்கள் அனைத்துமே சுகர் நோயாளிகளுக்கு கெடுதி. இன்னும் சில பேர் காலை வாக்கிங் போய்விட்டு வரும்போது வடை, பஜ்ஜி, இன்னும் சில பேர் இனிப்போட டீ, காஃபி, இன்னும் சில பேர் முறுக்கு, கடலை மிட்டை, மிக்சர், இன்னும் சில பேர் பாலால் சத்து பொடிகளை கலந்து குடிக்கிறீங்க. மேற் சொன்ன எல்லாத்தையும் சுகர் அதிகமாக ஏறும் மக்களை புரிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்நாக்ஸ் தானே வேணும். 1 கிலோ 70 ரூபாய். பல விட்டமின்கள் நிரப்பிய கொய்யாக்காய் இருக்குது. அதுலேயும் கொய்யா பழம் சுகரை அதிகமான அளவில் ஏற்றும். சீசனுக்கு சீசன் கிடைக்கிற வெள்ளரிக்காய் இருக்குது. விட்டமின் சி நிரப்பிய நெல்லிக்காய் இருக்குது. நல்ல கொழுப்பும் குறைவான மாவு சத்தும் கொண்ட தேங்காய் இருக்குது. நல்ல புரதம், நல்ல கொழுப்பு குறைவான மாவு சத்தோட சீப் மற்றும் பெஸ்டா நிலக்கடலை இருக்குது. தினமும் 50 கிராம் நிலக்கடலை சாப்பிட்டால் நெஞ்செரிச்சல், வயிற்றுக்குத்தல், உப்பசம் ஏற்படுபவர்கள் தவிர்ப்பது நல்லது. முளைக்கட்டிய பயிறு இருக்குது. புரத சத்தம், நல்ல கொழுப்பு சத்து மிக்க கொஞ்சம் காஸ்ட்லியான பாதாம் இருக்குது. வால்நட் இருக்குது. பிஸ்தா இருக்குது. 2 முட்டைகளை ஆம்லெட் ஆக்கி பொடிமாஸ் செய்து அல்லது அவித்த முட்டைகளாகவே உண்ணலாம். அதுவும் குட்டி ஸ்நாக்ஸ் தான். ஆனால் புரத சத்து, ஊட்டச்சத்து நிரம்பிய ஸ்நாக்ஸ் மாவு சத்து கிட்டத்தட்ட 0. மாலை வேளை ஸ்நாக்ஸாக 50 கிராம் பன்னீருடன் சில காய்கறிகளையும் கொஞ்சம் மசாலா, உப்பு போட்டு லேசான சூட்டில் சமைத்து உண்ணலாம். 100 கிராம் காய்கறி போட்டு வெஜிடபிள் சூப் செய்து உண்ணலாம். அதை வெறும் தகவலாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு தகவலையும் அனுமானத்தையும் பயிற்சி செய்வதற்கு நல்லது அல்லது செயல்படுத்துவதற்கு முன் தயவு செய்து சம்பந்தப்பட்ட நிபுணரை அணுக வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.